உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம்? இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்றது எப்படி நம்ம உடல்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாங்க. முன்னாடியெல்லாம் உடல் பருமன் அதிகமா இருக்கிற நபர்களுக்கு தான் இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்ப பார்த்தீங்கன்னா நார்மலான வெயிட் ஒரு 50 கேஜி 55 கேஜி 60 இந்த மாதிரி வெயிட்ல இருக்கிறவங்களுக்கும் கெட்ட கொழுப்பு உடல்ல அதிகமாக இருக்கு. என்னடா இது நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. என்ன வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தானே கொழுப்பு அதிகமா இருக்கு, அதனால வெயிட் அதிகமாயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏற்கனவே நான் ஒபிசிட்டிங்க, இந்த மாதிரி உணவுலாம் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும், நமக்கு எடை நல்லா குறைஞ்சி கெட்ட கொழுப்பும் கரைஞ்சிரும். ஆனா நான் ஏற்கனவே நார்மல் வெயிட்ல தானே இருக்கேன், இந்த மாதிரி உணவுகள் எடுத்தா நமக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆயிட்டு இன்னும் நம்ம வந்து லென்ஸ் வச்சு பார்க்குற அளவுக்கு ஆயிடுமா, அவ்வளோ உடல் இழைச்சி போயிடுமா, வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, இந்த மாதிரி எல்லாம் பயம் நிறைய பேர். அந்த மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குங்க உணவு. இதெல்லாம் எடுக்கிறதுனாலையும் பேட் கொலஸ்ட்ரால் சேர ஆரம்பிச்சிடுது. சரிங்க, உடல் எடையும் குறையணும், பேட் கொலஸ்ட்ராலும் குறையணும்னா ஈஸியா சிம்பிளா ஒரு விஷயம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம்? இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்றது எப்படி நம்ம உடல்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாங்க. முன்னாடியெல்லாம் உடல் பருமன் அதிகமா இருக்கிற நபர்களுக்கு தான் இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அதே மாதிரி கொலஸ்ட்ராலோ ட்ரைக்ளிசரைட்ஸோ இல்லை நம்ம உடல்ல அதிகமான தேவையில்லாத கழிவுகள், ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான வெயிட் ஒரு 50 கேஜி 55 கேஜி 60 இந்த மாதிரி வெயிட்ல இருக்கிறவங்களுக்கும் கெட்ட கொழுப்பு உடல்ல அதிகமாக இருக்கு. என்னடா இது நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. என்ன வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தானே கொழுப்பு அதிகமா இருக்கு, அதனால வெயிட் அதிகமாயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்போ இங்க என்னடா தலைகீழா இருக்கே, நமக்கே தெரியாம நார்மல் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க பேட் கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. இதனோட சேர்த்து ஒட்டிக்கிட்டே ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஒரு இலவச இணைப்பு மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்துடும். ஏன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிற நிறைய நபர்களுக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் சும்மாவே இருக்காதுங்க. உடல்ல என்னென்ன பண்ணுன்னா ரத்த நாளங்களை போய் உட்கார ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய விஸ்ராஸ் உடல் உறுப்புகளில் போய் மேலே படிய ஆரம்பிச்சிடும், ஒரு கோட்டிங் மாதிரி. அதில் ஃபர்ஸ்ட் லிவரில் போய் படிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹார்ட்ல, பிளட் வெசல்ஸில் அதிகமாக நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில் தொப்பை மாதிரி தொங்கக்கூடிய தசைகள்லாம் எங்கேருந்து வந்துச்சு, அதில் அதிகமாக இருக்கக்கூடியது ஃபேட் கண்டென்ட் தான். ஸோ இந்த ஃபேட் எல்லாமே அங்கே போய் சேர ஆரம்பிச்சிருச்சு, தொடை பகுதியில் எல்லாமே சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல தேவையில்லாத கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிச்சிடும். இந்த பேட் கொலஸ்ட்ராலை விரட்டணும்னா உணவு முறை ரொம்ப முக்கியங்க. இப்போ ஏற்கனவே நான் ஒபிசிட்டிங்க, இந்த மாதிரி உணவுலாம் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும், நமக்கு எடை நல்லா குறைஞ்சி கெட்ட கொழுப்பும் கரைஞ்சிரும். ஆனா நான் ஏற்கனவே நார்மல் வெயிட்ல தானே இருக்கேன், இந்த மாதிரி உணவுகள் எடுத்தா நமக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆயிட்டு இன்னும் நம்ம வந்து லென்ஸ் வச்சு பார்க்குற அளவுக்கு ஆயிடுமா, அவ்வளோ உடல் இழைச்சி போயிடுமா, வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, இந்த மாதிரி எல்லாம் பயம் நிறைய பேருக்கு இருக்குங்க. மெட்டபாலிசம் சரியாக நடக்காதனால, அதாவது கொழுப்பு மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக நடக்காததுனால தான் உடலில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே நமக்கு வருது. அதுவும் கெட்ட கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை நார்மல் வெயிட்ல இருந்தாலும் எந்த மாதிரியான உணவு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சிந்திச்சு பாருங்களேன். அதிகமாக ஸ்வீட், எப்போ பாரு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதில் ஸ்வீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது கட்டாயம் நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால், டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், இது நிறைந்த உணவுகளை எடுக்கும்பொழுது பேட் கொலஸ்ட்ரால் உடலில் தேங்க தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமான எண்ணெய், ஆயில் ஐட்டம்ஸ், அதாவது எண்ணெயில் பொரித்த உணவுகள். எனக்கு இந்த வடை, பஜ்ஜி, போண்டாலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்வீங்க. எண்ணெயில் பொரித்த நிறைய விஷயங்கள், அதுவும் இந்த முட்டை அந்த எண்ணெயோடு சேர்த்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் விரும்பி சாப்பிட்றீங்க இல்லையா, கண்டிப்பாக அது டோட்டலாக பேட் கொலஸ்ட்ராலாக தான் உடலில் போய் சேரும். கிட்னியை டைரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதை சேர்க்கக்கூடிய அதிகப்படியான உப்பு, சேர்க்கக்கூடிய எண்ணெய், சாஸ் வகைகள், அந்த உப்புகளை எல்லாமே நம்ம உடலால் டைஜஷன் பண்ணவே முடியாத அளவுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயம். அந்த மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குங்க உணவு. இதெல்லாம் எடுக்கிறதுனாலையும் பேட் கொலஸ்ட்ரால் சேர ஆரம்பிச்சிடுது. சரிங்க, உடல் எடையும் குறையணும், பேட் கொலஸ்ட்ராலும் குறையணும்னா ஈஸியாக சிம்பிளாக ஒரு விஷயம், அதாவது ரசம் அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது.
ஸோ ரசம் என்னதான் உணவு இருந்தாலும், அறுசுவை உணவு இருந்தாலும் ரசம் வச்சு சாப்பிட்டு தான் அந்த உணவை நம்ம முடிப்போம், விருந்தையே முடிப்போம். ரசம் அப்படின்னு சொல்றது டைஜஷன் சாதாரண ஒரு தண்ணி மாதிரியான ஒரு உணவு கிடையாதுங்க. நம்மளுடைய டைஜஷனுக்கும் இம்யூனிட்டிக்கும் இந்த கொரோனா டைம்லலாம் தெரியும், ரசம் நல்ல மிளகு ரசம் வச்சு வச்சு சாப்பிட்டு தான் நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் இல்லையா. இந்த ரசம் அப்படின்னு சொல்றது இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குங்க. இதில் ஒரு வகையான இந்த ரசம் நீங்கள் பயன்படுத்தும் போது கொழுப்பை உடல்ல இருந்து கரைச்சி வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய உணவு முறைகள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான வழிமுறைகள் நிறைய எடுத்துகிட்டு இருப்பீங்க. பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கான வழிமுறைகள் நிறைய எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கு இதெல்லாம் வழிமுறையாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ரசத்தில் இந்த ஒரு வகை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஸோ கொள்ளு ரசம். இந்த கொள்ளு ரசம் பொதுவாகவே பார்த்தோம்னா கொள்ளு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றக்கூடியது. இந்த கொள்ளு ரசம் நான் சொல்கிற மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், தினந்தோறும் எடுத்துக்கலாம். இதனால் உடல் சூடாயிடுமா அப்படின்னா அதற்கும் எப்படி செய்யலான்றதை நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொள்ளை நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, சரிங்களா. வேக வச்சு அது நல்லா குழஞ்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரசம் அப்படின்னு செய்யணும்னா நம்ம ரசப்பொடி அப்படின்றது ஒன்று ரெடி பண்ணுவோம். இந்த ரசப்பொடி எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரசப்பொடி நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான ரசத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தனியா 100 கிராம் அளவுக்கு தனியாவை லேசாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். இதனுடைய நம்ம துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் சேர்த்து அதுவும் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம், சீரகம் 25 கிராம் எடுத்து வச்சுக்கணும். இது கூட மஞ்சள் பொடி 25 கிராம், பெருங்காயம் ஒரு 10 கிராம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம பவுடராக எடுத்து வச்சுட்டோம்னா ரசப்பொடி நல்ல கமகமனு மனம் வரக்கூடிய ரசப்பொடி ரெடிங்க. இதை நம்ம வச்சு தான் இந்த கொள்ளு ரசமும் செய்ய போகிறோம். ஸோ கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. இந்த ரசப்பொடி 2 ஸ்பூன் போட்டுட்டு நார்மலாக நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிடும். இது குடம்புளியாக இருந்தால் இன்னும் சிறப்பு, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. குடம்புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொள்ளு இருக்குது இல்லைங்களா, கொள்ளு தண்ணீர் இதனோட சேர்த்துட்டு அந்த வேக வைத்த கொள்ளும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அரைச்சி இதனோட சேர்த்துக்கலாம். அந்த சுண்டல் மாதிரி நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே. அதில் பாதி அளவு கொள்ளை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரசம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சூப் மாதிரியும் டெய்லி 1 கிளாஸ் அளவுக்கு குடிக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதிக அளவு கொள்ளுனால வரக்கூடிய சூடு நமக்கு வராமல் தடுக்கும். ஏற்கனவே இந்த ரசப்பொடி இதில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரசப்பொடியும் இதனோட சேர்த்து கொள்ளு ரசம் இந்த மாதிரி தினந்தோறும் நம்ம பயன்படுத்தலாம். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபேட்டி லிவர் காணாமல் கரைஞ்சி வெளியில் வந்துடும். அதனோட முக்கியமாக இன்னொரு வகை ரசம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். ஸோ எலுமிச்சை பழத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தோலோடையே சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த சாரையும் பிழிஞ்சிட்டு தோலோடையே போட்டு அந்த ரசமும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனோட டயட்டில் இதுவும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு நல்லாவே கரையும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.